நானும் அசலும் பையாடிக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே குட் வீடியோ அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சரி ஓகே இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு புஷுக்கு வரும்போது தான் பையாடி இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்த்து ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சாம்பகினி காமிச்சுன்னா சாம்பகினி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியா? ஆமா இல்ல அசலுக்குமே அதுதான். சாம்பகினி வந்து எங்களுக்கு வந்து ஏய் இதுதான் அப்படிதான். அசல் வந்து காசிமேட்ல நாகராஜோட பையன். மேக்ஸிமம் அங்க இருக்கிற பையன் வந்து யாரை பத்தி பேசணும், ஒரு விஜயை பத்தி பேசணும். அவன் வந்து வேர்ல்டு பாப்புலருக்கு போயிட்டு அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஒரு ஹெவி இன்ஸ்பிரேஷன். இந்த கண்டெய்னர் பாக்ஸ் சைடுல போகும்போதெல்லாம் நிறைய அதை சொல்லிட்டே போவாரு, இது கிடையாது இதுதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்காக மீட் பண்ணது அவரு தான். டைரக்டா எஸ்கே ஒரே மீட்டிங், அதுக்கப்புறம் ஷூட். அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா காமிச்சோன்றதை விட அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா இருந்தாங்க. இவரு செம்மையா இருந்தாரு. இவரு ஒரு மாதிரி லூஸ் பேண்ட் எல்லாம் போட்டு இவரு ஸ்வாகா இருந்தாரு. அவர்லாம் அனிபுலாம் ஒரு மாதிரி வரும்போதே ஒரு மாதிரி ஆமா யாருக்கு நடக்கும்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. எஸ்கே சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் ரீச் ஆகணும்னா என்னெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க ஒர்க் எல்லாம் பார்த்தது சூப்பர். இது லிட்டரலா வந்து உண்மையிலே பட்ஜெட் இல்ல இந்த வீடியோக்கு. சாம்பாகினி பாத்தீங்கல்ல, நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சு. அவ்வளவுதான், காசு போச்சு. எல்லாருக்கும் வணக்கம், நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா டைரக்டர் தினேஷ் அப்படின்னு தான் சொன்னோம் இல்லையா ப்ரோ? எப்படி இருக்கீங்க தினேஷ் ப்ரோ? செம்மையா இருக்கேன், சொல்லுங்க. சோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. தேங்க்யூ சோ மச் இந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ கொடுத்தது இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு பெரிய லைட்டுமா அப்படிலாம் தோணுச்சு. ஒர்க்ஸ் பேசும், நம்ம யாருங்கிறது நம்ம வேலை நம்ம பார்த்துருக்கிற வேலையை வச்சு பேசிடலாம் இல்லையா? உங்க ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த மண்டக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் உங்களோட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சாங்குமே பார்க்க வைக்குது. கிங் ஆஃப் கோத்தால வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த ஆமா, அதான் முதல் பாட்டு. அசல வந்து எனக்கு 2021 தெரியும். ஓகே. ஸோ 2020 லாஸ்ட்லேயும் 21லேயும் அந்த டைமில் எனக்கு தெரியும். ஸோ அசலுக்கும் எனக்கு ஒரு செம்ம வைப்பு. எப்படின்னா நான் மாமான் தான் கூப்பிடுவேன், அசலும் என்ன மாமான் தான் கூப்பிடுவாரு. நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக நாங்கள் ஒரு செம்ம வைப்பு. அவர் வந்து நாங்கள் என்ன அந்த டைம்லேருந்து கொஞ்சம் தெரியும். அப்போ வந்து இந்த கோத்தாராஜா பாட்டு வரப்போ 22ல் அந்த டைமில் வந்து அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு, ப்ரோமோ சாங் பண்ணணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். இப்போ வந்து லிட்ரலாக என்னை இதுக்குள்ளே ட்ராக் பண்ணதே வந்து அசல் தான். நீ வந்து மியூசிக் வீடியோஸ் பண்ணு, லைக் படம் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், பட் இது உனக்கு வந்து ஒரு ஓப்பனிங், நீ டைரக்டர்னு இப்போ நீ இது பண்ணியிருக்க, நீ உன்னோட பேரை போட்டு நீ இதை ஸ்டார்ட் பண்ணு, லைக் இது உனக்கு ஒரு புஷ்ஷாக இருக்கும், இது உனக்கு ஒரு ரூட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஓகே. எனக்கு அப்போ அது வந்து எனக்கு தெரில, மேபி ஓகே இது மாதிரி ஒன்று பண்ணுவோம், இன்னொன்று பண்ணுவோம், அப்புறம் கதை எழுத போயிடலாம், அவ்வளோதான், இதெல்லாம் ஜாலியாக இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் யோசிச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் சின்னதாக 2 ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் யூரோப்பில் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட்டில் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பண்ணிட்டு சரி ஓகே இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது பண்ணும்போது இதுக்கப்புறம் வந்து லைக் வேற ஏதாவது படம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு புஷுக்கு வரும்போது தான் பையாடி. ஆமாம், அஃப்கோர்ஸ் திங்க் இண்டியில் அசல் வந்து ஒரு 3 பாட்டு 4 பாட்டு பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் பாட்டு பையாடி. இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்த்து யாரா அந்த பசங்களாம் என்னடா அதான் சொல்றல, அது எல்லாமே ஒரு பிளெஸிங் தான். அது நாங்க ஆக்சுவலா அது ஒரு நாள்ல ஷூட் பண்ணோம் பையாடி. எப்படி ப்ரோ? சீரியஸ்லியா ப்ரோ? ஆமா, அது என்னன்னே தெரியாது. அது ஒரு மாதிரி நாங்க வந்து தூங்க மாட்டோம், ஒரு மாதிரி ஒரு ஃபயர்ல இருப்போம். பையாடியும் ஒரு நாள்ல ஷூட் பண்ண பாட்டு கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து கிரீன் மேட் ஷூட் எல்லாமே 9 o'clock ஆரம்பிச்சு நைட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் அந்த போட்டுக்கு மட்டும் வெளில போயிட்டு வந்தோம். ஓகே. ஸோ மற்ற எல்லாமே வந்து ஒரே நாள் ஒரே ஸ்டுடியோக்குள்ளேயே பண்ணதுதான். இண்டோர்லயே குட்டியா செட்டு போட்டு பண்ண பாட்டு தான். ஒரு ஒர்க்காவே பையாடியில பயங்கரமா ஒர்க். நீங்க வந்து இந்த பிடிஎஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன், இங்க எப்படி இருக்கும்போது யாரா அந்த பையன் கேட்கும்போது இங்க இருந்து இவரே வந்து அது நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அது டிஸ்கஸ் பண்ணும்போது 2022 or 23 லைக் 1 year பிஃபோர் 23ல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ 23ல டிஸ்கஸ் பண்ணி அசல் வந்து வேட்டையன் கமிட்டி. ஸோ பையாடியை வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சின்னதா ஒன்று பிளான் பண்ணுவோம், நம்மளே ஒன்று பண்ணுவோம், இப்படி இருந்த பாட்டு தான். அது இவ்வளோ பெருசானது வந்து
எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் 1 இயர் அசல் வேட்டையன் போயிட்டாரு. வேட்டையன் முடிச்சுட்டு அசல் ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஏன்னா டேட்ஸ் கம்மி தான், பட் அவ்வளோ நாள் ஃபாலோ அப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. லிட்டரலாக அந்த டைமில் அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஸ். ஏன்னா அவர் வந்து உடனே பாட்டு விடுற ஒரு ஆள். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த கெட்டப்காகவும் அதுக்காகவும் மியூசிக் வீடியோலாம் நடிக்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு 1 இயர் வெயிட் பண்ணார். ஸோ ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி அது ஓகே வேட்டையன் ஷூட் முடிஞ்சுச்சு அப்படின்னு அவங்க டீம்லேருந்து சொன்ன உடனே அது பண்ணது தான். ஸோ யா அதான் அது அந்த பிளான் ஆக்சுவலாக 1 இயர்க்கு முன்னாடி நடந்தது. அதை திருப்பி அப்டேட் எடுத்து அடுத்த இயர்ல வந்து அது நடந்துருச்சு. அதுல பையாடையில வந்து ஒரு ஷாட் வரும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சின்ன பையனா இருக்கும்போது கேப்பை மாட்டிட்டு போறோம்னு பிரசன்ட்ல அந்த அது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மியூசிக் சேனல்லே வந்து போட்டுருக்காங்க. 416னு ஒரு பாட்டு. அது பயங்கர ராவான ஒரு இன்டென்ஸான சூப்பர் பாட்டு அது ஆக்சுவலா. ஸோ அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுல வந்து அவர் அந்த ஒரு ஏரியால கேப் போட்டு திரும்ப அதே ஷாட் அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து பண்ணும்போது இது இவ்வளோ நீங்களாம் அப்படி சொல்றீங்கல்ல இப்படிலாம் இருக்கும்லாம் தெரியாது. ஓகே அது அந்த பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் பையாடே வந்து எனக்கு அசல் எனக்கு கொடுத்து 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் ஷூட் பண்ணேன். பட் அசல் எனக்கு அந்த ட்ராக்கை காமிச்சதுல இருந்தே அவர் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சாம்பகினி காமிச்சுன்னா சாம்பகினி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமா பையாடையோட இல்ல அசலுக்குமே அதுதான் சாம்பகினி வந்து எங்களுக்கு வந்து இதுதான் அப்படிதான் அது ஒரு பையாடே வந்து எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு வந்து அது என்னன்னா அவ்வளோ லிரிக்கல் ஸ்ட்ரென்த்தோட ஒரு பாட்டு வந்து அது சான்ஸே கிடையாது. அது வந்து அது என்ன இது ஏதோ ஒன்று பண்ண போகுதுன்றது. ஆனால் இவ்வளோ பெருசா பண்ணுன்றதுலாம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. சாம்பாகினியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வருதுங்கிற அனௌன்ஸ் வீடியோவில் வந்து எங்கேயுமே உங்களை ஷூட் பண்ண மாட்டேன்னு போலீஸ்காரங்களாம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. கண்டெய்னர் பாக்ஸை தூக்கு அதுக்குள்ள வை பார்ட்டியை வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதில் ஒரு கிரீன் மேட் ஷூட்டாக இருக்கட்டும். அந்த பிடிஎஸ்லேயே வந்து போட்டிருந்தீங்க ஒரு பயங்கரமான அந்த கிரீன் மேட் ஸ்டுடியோக்குள்ள கண்டெய்னர் பாக்ஸ் லாரியோடு சேர்த்து உள்ள இறக்கிருந்தீங்க. ஸோ ப்ராஜெக்டாக பார்க்கும்போது பட்ஜெட் வைஸ் பயங்கரமாக போகும் போல ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து அது ஒரு ப்ராஜெக்ட். இப்போ பையாடே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாகினி இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான ப்ராஜெக்ட் நான் பண்ணதுலேயே வந்து சாம்பாகினி தான் நினைக்கிறேன். ஓகே அண்ட் அதுவும் ஒரு ட்ரை தான். இப்போ அதோட விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அச்சீவ் பண்ணது தான். ஏன்னா அது ஒரு மாசத்துக்குள்ள நடந்த டோட்டல் விஎஃப்எக்ஸ் ப்ராசஸ். ஓகே ஸோ அதுக்குள்ள என்ன பெருசா அச்சீவ் பண்ண முடியுமோ அதுதான் மேக்ஸிமம் பண்ணது. ஸோ சாம்பாகினி தான் இருக்கிறதுலே ரொம்ப பட்ஜெட் இருக்கிறதுலே. எனக்கு தெரிஞ்சு கடைசியா சார் கூட எஸ்கே சார் அந்த வழிகிறேன் அதை விட பெரிய பட்ஜெட் வந்து சாம்பாகினி. ஆமா ஏன்னா அது வந்து ஏன்னா அதுக்கு நாங்கள் பண்ண பிளானிங்கே ரொம்ப பெருசு. ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸாக டிபெண்ட் பண்ணி போகிறது வந்து அண்ட் அதுவும் எனக்குமே வந்து ஒரு ரொம்ப புதுசு. ஏன்னா வந்து இப்போ மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு டிரெக்டராக நம்ம பிரேக் பண்ணி விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு. ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படின்னு ஒன்று அது ரோட்டோ பண்ணுமா அது கட் ஆகும் தெரியுமா அப்படின்னா தெரியாதுல்ல. அந்த மாதிரி நமக்கு தெரியாதுல்ல. அதனால அது ஒரு நல்ல ட்ரை. ஆனால் அது ரொம்ப சூப்பராக அதை பண்ணி முடிச்சோம். எனக்கு வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பையாடே சாம்பாகினி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் க்ரௌட்னு ஒரு டீம். சிவான்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் சாய்னு ஒரு பையன். இப்போ ரொம்ப சூப்பராக நிறைய பண்ணிருக்காங்க. அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேலண்ட்ஸ் ஆக்சுவலாக. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பயங்கரமாக. ஆமாம் சூப்பராக பண்ணுவானுங்க அவங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனை தாண்டி இப்போது டைரக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த அளவுக்கு. ஸோ நல்ல டேலண்ட்ஸ் அவனுங்க. ஸோ அவங்களோட பேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது பையாடேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து நிறைய இன்புட்ஸ் அவனுங்க கொடுப்பாங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நீங்களும் ஒரு ஃப்ரேம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஃப்ரேம் வந்துட்டு போவீங்க. இல்ல அந்த ஃப்ரேம்ல நான் நின்னது காரணம் அசல். அப்படியா? ஆமா அது வந்து என்னன்னா அந்த 3 பேர் நாங்க ஃபர்ஸ்ட் ரஞ்சித்னு ஒருத்தர் அவர் வந்து அசல் கூட எப்பவுமே இருக்கிறவர். அவருன்னு முடிவு பண்ணிட்டோம். கெளுத்தி அப்புறம் கெளுத்தி அவன் நம்ம பாய் நம்ம பையன். ஸோ நம்ம தம்பி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. 3வது வந்து குமரேசன் ஒருத்தர் இருக்கான். குட்டி கோளார் அவர் பேரு. அப்படியா? ஆமா அசல் மாதிரியே இருக்கிறவர். இந்த சாம்பாகினி ப்ரோமோல பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே. அவரு தான் அவர் இருந்தாருன்னா அவர் தான் உட்கார்ந்து இருப்பாரு. சோ அந்த இடத்தை ஃபில் பண்ண யாருன்னு நான் வேற யாருன்னா ரேண்டமா போடலன்னா அசல் அந்த டி-ஷர்ட் என் டி-ஷர்ட் போடான்னு சொன்னா போட்டே இருக்கு அந்த கோளார்னு ஒட்டி. எக்ஸாக்ட்லி அவர்தான். ஸோ அவர் இல்லாததால அசல் வந்து என்ன பண்ணாருன்னா வேற எனக்கு ரேண்டமா யாரும் நீ சொல்லிடு கரெக்டா இருக்கும். சரி ஓகே மாமா அப்படின்ட்டு அது பண்ணதுதான். அண்ட் இந்த மாதிரி தான் டீமா சேர்ந்து பயங்கரமா பட்ஜெட் வந்து சாம்பாகினி இப்போ வெற்றிவேல் பார்த்துருக்கீங்க? பார்த்தோம் ப்ரோ. பயங்கர அதுவும்
அதுல விஎஃப்எக்ஸ் ஒர்க்காவே பயங்கர நிறைய இருந்தது. இந்த கிளவுட்ஸ்ல வந்து அந்த வெயில் வர்றதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம். ஆமா. ஆக்சுவலா என்னன்னா வெற்றிவேலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். ஆமா. இப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்குலாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கப் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து அதுக்கு இல்ல. வெற்றிவேல் வந்து ஒரு 4 days நானு என் கூட ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போறாரு. அவரும் நானும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு டிஓபியை கூப்பிட்டு ஒரு 5 நாள் இங்க இருந்து கிளம்பிட்டோம். சென்னையில இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 5 நாள் சுத்தி எடுத்துட்டு வந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணோம். ஸோ ஃபுட்டேஜ் வச்சு 3 வெற்றிவேல் பாட்டு எடிட் பண்ணோம். ரேண்டமா ஷூட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க அதுல பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஃபுல் மியூசிக் வீடியோ எடுத்தோம். ஃபுல் பாட்டையுமே அது ஒரு பாட்டையுமே எடுத்தோம். என்னன்னா அது நாங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்ரோ ஒரு பாட்டு கொடுத்துட்டாரு. அந்த பாட்டுக்கு நான் ஒரு மியூசிக் வீடியோ ஒரு மாதிரி எடுத்துட்டேன். ஆஃப்ரோ வந்து ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவரு அதுல வேற சேஞ்சஸ், அதுல ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சது அது வந்து கிடைக்காமயே இருந்துச்சு. அப்புறம் சந்தோஷ் நாராயண் சார் இருக்காரு. சந்தோஷ் நாராயண் சார் உள்ள வந்தோடனே அது கிடைச்சிருச்சு போல. ஆனா செம்ம ட்ராக் அவர் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புனாரு. அதுக்கு முன்னாடி அது இருந்தது, அது ஒரு மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ கேட்டேன் ப்ரோ, ஆனா கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரோ ஒரு டான்ஸ் பாட்டு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. சூப்பர், அதான் வேணும், சூப்பர் அதான் வேணும், பாய் பண்ணிருங்க அப்படின்ட்டாரு. அப்புறமேட்டுக்கு நான் என்ன யோசிச்சேன், சரி ஓகே. அப்போ நான் ஒரு எடிட் ஒன்று பண்ணேன். அந்த எடிட்டை பண்ணும் போது ஓகே ஏதோ ஒரு சிங்க்ல ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரி தெரிஞ்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு சென்னையில் வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் எடுத்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வெற்றிவேலை வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் எடுத்தேன். ஸோ மாண்டேஜஸ் எடுத்து ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப லோ பட்ஜெட் வீடியோ. அது நீங்க எப்படி அதை ரொம்ப பெரிய பட்ஜெட் அந்த கிரவுட் லைக் மேபி ஆட்களா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கா இருக்கட்டும், அந்த முருகன் ஸ்டாச்சு அந்த ஒர்க்கா இருக்கட்டும், ஏரியால போய் ஷூட் பண்ணதா இருக்கட்டும், முருகன் கோயில் எல்லாம் போய் ஷூட் பண்ணது நிறைய காமிச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி கிராண்டியர் லுக் கண்டிப்பா கிடைச்சது. அது வந்து அது பேசிக்கா அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ். அது வந்து ஸ்ரீ விஎஃப்எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் என்னோட அந்த பாட்டை எடிட் பண்ண பிரதோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேரோட ஹார்ட் ஒர்க் தான் அது எல்லாமே. ஸோ அந்த கிரௌட் எல்லாம் வந்து என்னன்னா பேசிக்கா அது என் ஊரு. அப்படியா? திருவண்ணாமலை பக்கத்துல காங்கரானந்தல்ன்ற ஊர், சந்தவாசல் பேசிக்கலி. ஓகே. அந்த சந்தவாசல்ன்ற இந்த ஊரோட தலைவர் வந்து எஸ் நாங்கெல்லாம் ஊருக்காரன், எங்க தலைவர். ஸோ அவர்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி ஒன்று பண்ண போறேன் அப்படின்னா, இல்லை நீ பொதுவாக அந்த சென்னையில இது பெருசா தானே பண்ணுவீங்க. இல்லை பட் ஆனால் இது இந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சின்னதா பண்ற ப்ராஜெக்ட், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஓகே என்ன வேணும்னா எனக்கு வேல் ஷேப்ல ஒரு க்ரௌடு நிக்கணும் அப்படின்னோடனே அவர் வந்து இந்த ஏரி வேலைக்கு போறவங்க இருக்காங்க, அவங்கள ஃபுல்லா ஸ்கேம் பண்ணி சண்டே அவங்களுக்கு ஒர்க் கிடையாது. ஸோ அவங்க எல்லாரையும் டியூட்டி சொல்லி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஒரு சின்னதா அவங்களுக்கு ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு இது கொடுத்து அவங்கள வந்து ஒரு அது மாதிரி நிக்க வச்சு எடுத்தது. ஸோ அதுதான் அது வந்து பேசிக்கா வெற்றிவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 days நம்ம கிட்ட கேமரா இருந்துச்சுன்னா நம்மளால டிராவல் பண்ண நம்ம ரெடியா இருந்தோம்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு, பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கெளுத்தி வந்து ப்ராப்பர் சென்னையில இருக்க ஒரு பையன், ஒரு 800 பையன். ஸோ கெளுத்தியை வந்து நான் இப்படி கூட்டு போய் இந்த மாடு வயல் ஸோ டோட்டலா என்னோட ஒரு இதுல விட்டு அண்ட் கெளுத்தி வந்து அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டான். அது கெளுத்தி கிட்ட இருக்கிற ஒரு பவரே அதுதான். கெளுத்தி வந்து பார்க்கும்போது ரொம்ப அன்பிரிப்பேர்டா இருக்கும். என் லைஃப்லயே பார்த்தா வெரி அன்பிரிப்பேர்ட். ஆமா, வெரி அன்பிரிப்பேர்ட் ஆர்டிஸ்ட். ஆனா ஸ்பாட்ல தெரிச்சிரும். ஆனா வந்து அவனால அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன மேஜிக் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவான். அண்ட் ரொம்ப ஒரு டிரெக்டர் கம்ஃபர்ட்ல இருக்கு. அழுகுடா அப்படின்னா அழுதா நல்லா இருக்குமாலாம் கேட்க மாட்டான், அழுதுருவோம் கேட்கறான்ல அழுதிருவோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி. ஸோ கெளுத்தி வந்து ஒரு மாதிரி அந்த 5 நாளும் ஒரு எனர்ஜில இருந்தது தான் வந்து ஒரு பிளஸ். ஏன்னா யாரா இருந்தாலும் 2 நாள் ஃபுல்லா அந்த பாட்டையே திருப்பி எடுக்கணுமா, போதுமான ஃபுட்டேஜ் எடுத்துட்டா இப்போ எதுக்கு என்னைய வச்சு காமெடி பண்ணிருக்கேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ கெளுத்தி வந்து என்ன சொல்லுங்கண்ணா, என்னன்னா ஓகே இது ஓகே இதுனா என்ன பண்றீங்க, ஆனா சூப்பர்ண்ணா இதெல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா அப்படின்ட்டு நம்ம கிட்டே எதுனா ஒரு இது பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால அவங்க கூட ஒர்க் பண்றதும் ஒரு மாதிரி. அந்த காலை எல்லாமே உங்க ஊர்ல தானா? அந்த ஒரு காலை வரும்ல வெற்றிவேல் பாட்டுல ஒரு மாடு தானே, மாடுலாம் நம்ம வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் என்னோட ரூட்ஸ் எல்லாமே அதுதான். ஸோ அதுதான் அது ஹிப்ஹாப்பு இந்த பாட்டுலாம் பண்றதெல்லாம் வந்து அது எல்லாமே ஒரு ஃபேக்கிங் த லைஃப் மாதிரி தான். அது வந்து எனக்கு அசல் இவங்களா இருக்கிறது அஃப்கோர்ஸ் கென்னு ஆஃப்ரோலாம் வந்து லிட்டரலாக நான் சொல்றேன், எனக்கு கான்யே வெஸ்ட்ன்ற ஒரு கென்ட்ரிக் லமார் இந்த மாதிரி பேர்லாம்
தெரியுது ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட வாய்ஸ்ல தானே நம்ம காது கேட்கும். அது வந்து ஆஃப்ரோ தான். ஆஃப்ரோ ப்ரோ தான். ஆமா. ஏன்னா நான் கென் கூட அவர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு அங்க ஒலிக்கிற இந்த பேர்லாம் தான் ஓகே இவங்கெல்லாம் யாரு, ஓகே இவங்கெல்லாம் பாட்டு பண்ணிருக்காங்க, அப்படி போய் நம்ம ஃபாலோ பண்ண பார்ப்போம் அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஓகே பாட்டு தானே பண்றாங்க. பட் ஆனா ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்ன்றது அங்க சினிமாவோட எப்படி பயங்கரமா ஓவர் டேக் பண்ணி வச்சிருக்கு. லைக் அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காங்க. ஓகே இது இங்க நடக்கும்னு சொல்றாங்க. அது எனக்கு அப்ப நம்பல. பட் ஆனா கிரேட். இப்போ உங்களுக்கு இது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நீங்க இதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்கல்ல, அஃப்கோர்ஸ் அதுல நிறைய பேருக்கு வந்து சினிமா தான் அல்டிமேட் கோலா இருக்கும். சினிமாவுக்குள்ள எப்படியா வந்துடணும், படத்துக்கு மியூசிக் போட்டுறணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கும். அவங்க சினிமா இல்ல என்ன ப்ரோ அதான் இல்ல அது அப்படி இல்ல. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாவே இப்ப அசல் வந்து இப்ப வேட்டையன் பண்ணார்ல, ஆமா. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படம் சான்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஓகே. ஆனா அப்படி இல்ல. அவங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்றவங்க அது ஒரு ஹார்ட்கோர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல தான் இருக்காங்க, போயிடுறாங்க. அது சினிமான்றது வந்து அவங்கள இழுக்குது. ஏன்னா அவங்க இருந்தா நல்லா இருக்கும், அந்த ரோலுக்கு நல்லா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஃபேமஸ்ல, அதனால அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சினிமா ஆசைப்படுது, அதனால ஒன்று நடக்குது. பட் ஹார்ட்கோரா அவங்க இண்டிபெண்டண்டா இருக்கணும் தான். ஏன்னா ப்ரோ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அசலை பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, அசல் வந்து நாகராஜோட அங்க காசிமேட்ல ஒரு பையன், காசிமேட்ல நாகராஜோட பையன். ஸோ மேக்ஸிமம் அங்க இருக்கிற பையன் வந்து யாரை பத்தி பேசணும், அந்த ஏரியா இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ல யாரை பத்தி பேசணும், ஒரு விஜயை பத்தி பேசணும், அஜித்தை பத்தி பேசணும், ரஜினி சார், இந்த மாதிரி சார் இவங்க விஜய் சார் ரஜினி சார் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா வந்து அவன் வந்து டோட்டலா வந்து ஒரு யூஎஸ்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி டிராவிஸ் ஸ்காட், ஏசப் ராக்கி இப்படி பேசுவாங்க. வேர்ல்டு பாப்புலருக்கு போயிட்டாரு அவரு. இல்ல போல அவங்க பாக்குற கண்டென்ட் எல்லாமே அங்க இருக்கும். ஓகே. அது வந்து அது நான் அது பார்க்கும் போதே அது வந்து ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷனே பெருசு. அது வந்து நம்ம சின்னதா குறிக்கிற முடியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஒரு ஹெவி இன்ஸ்பிரேஷன். அது நான் நிறைய பேர்கிட்ட நான் அது பயங்கரமா பார்த்து எனக்கு நான் அசல் கிட்ட பார்த்து ரொம்ப மிரண்டுது. ஐ திங்க் அந்த சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அந்த சம்பாகினி பாட்டுல வரும்னு நினைக்கிறேன். அந்த கண்டெய்னர் பாக்ஸ் சைடுல போகும்போதெல்லாம் நிறைய அதை சொல்லிட்டே போறேன், இது கிடையாது இதுதான் அப்படி இதுதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட். அதான் அது இன்டர்நேஷனல் மார்க்கெட், அந்த மூடு தான். அது ஆக்சுவலா ஏன்னா அவங்க ஆக நினைக்கிறதே அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மாதிரி ஆக நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்கள வந்து ஹையஸ்டே சினிமா தான் அப்படின்னு அவங்கள குறிக்கிட முடியாது. அஃப்கோர்ஸ் சினிமா ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதுல இருந்து வாய்ப்புகள் வரும்போது அவங்க ரொம்ப அதை வெல்கம் பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து பார்த்த ஸ்டாருக்குள்ள நடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு. பட் அந்த ஹார்ட்கோரா அவங்களுக்கு வந்து அது மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கை, ஒரு கனவு, இதெல்லாம் தனியாவே ஒண்ணு இருக்கும். அது வேற. கிரேட். இதுதான் வந்து கமல் சார் வந்து ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாமே சினிமா பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்டபுள்னஸ்ல உட்காந்துடுறாங்க. இதே நீங்க ஃபாரின் எடுத்துக்கோங்க, அங்கே மியூசிக் டைரக்டர்ஸை கம்பேர் பண்றதை விட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க, ஓனா கான்செர்ட் பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் அப்படி வைட் பண்ணிடுறாங்க, நிறைய காசு பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, புகழ் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு மியூசிக் போட்டால் போதும் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போயிருதுன்னு கமல் சார் வந்து இது நோட்டிஃபை பண்ணாரு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா இண்டிபெண்டன்டாகவே நீங்கள் க்ரோ ஆகுங்க, அதில் ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது அஃப்கோர்ஸ் அது வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டாக தான் இருக்கும் இல்லையா ப்ரோ? இது எல்லாத்துக்கான பதில் வந்து நான் சொல்றதை விட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டே சொன்னாதான் நல்லா இருக்கும். கரெக்ட். அண்ட் அவங்க வாழ்ற லைஃப் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். இப்போ அசல் ஆகட்டும், பால் டப்பா இருக்காரு, ஸோ அது அந்த மாதிரி இப்போ அறிவு இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர்ஸ் தானே. ஒரு மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஷோஸ், அவங்களுக்குன்னு ஒரு வெல்கம், அவங்களுக்குன்னு ஒரு எல்லாமே இருக்குல்ல. அவங்க தனியாக ஒன்று பதிச்சிட்டு இருக்காங்களே, அது சினிமா இல்லாமல் தானே அவங்க பண்ணியிருக்காங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ அதனால வந்து அது நடந்துட்டு தான் இருக்கு. அண்டு இதுக்கான கிளியரான பதில் அவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்டு நான் என்னதான் சொன்னாலும் அதாவது அவங்களோட பதில் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆப்ரோ இருக்கார்ல, ஆப்ரோ வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் இதை சொல்லும் போது எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே இல்லை. ஓகே. 2018-19 வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் அது இது அப்படிலாம் அவர் சொல்லுவார்ல, அது மாதிரி நம்ம என்ன நினைப்போம், ஒரு ரேப்பரோட ஹையஸ்ட் சக்ஸஸ்னா நான் அந்த டைம்ல பார்த்தது சினிமாவில் ஒரு ரேப் பாட்டு பாடி, ஒரு ஹீரோக்கு ஒரு ரேப் பாட்டு பாட்டா அந்த ரேப்பர் வந்து ஹிட்டு. ஸோ அப்படின்னும் போது ரேப்போட ஸ்கோப்பே இன்னும் ஒரு 50 பாட்டு இருக்குமா மேக்ஸிமம் வருஷத்துல. ஸோ அதில் நம்ம எப்படி பிளேஸ் ஆகிறோன்றது தான் அந்த போட்டியே இருக்கும். 50 கூட இருக்காது, ஒரு 10 பாட்டு இருக்கும். அது அப்படிதான் அந்த டைம்ல பெருசா பூம் ஆகல.
எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இப்படிலாம் ஒன்று நடக்கும், அதுக்குள்ள ஒரு பணம் வரும், அது ஒரு புகழ் மீடியம் ஆகும், சம்பாதிச்சு கொடுக்கும். அது ஒரு மீடியம் ஆகும், இன்டர்நெட்டுன்னு ஒரு 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 கேம் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து அவர் அப்போ சொல்லுவார். அதுதான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து ஜி. எனக்கு ஆஃப்ரோ ஆகட்டும், கென் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் அசலே ஒரு ஜி தான். எல்லாருமே இதை நம்பின பால் டப்பா, வாட் எவர் ஹூஎவர் இட் இஸ், இதை நம்பி இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து புகழ் சம்பாதிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தான். யா, அது வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தேன், அவ்வளோதான். உங்க இன்ஸ்டா போஸ்ட்லேயே பார்த்தேன், அந்த சாவு குத்துக்கெல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடுற வீடியோ டெலிட் பண்ணாமே வச்சிருக்கீங்க நீங்கள். அப்படியா? வீடியோ இருக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஜாலியாக இருந்திருக்காரு போலே சின்ன வயசுல இவர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மியூசிக் வீடியோ பற்றி இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு வரீங்க, நீங்கள் யாரு கண்டா. அண்ட் பட் உங்களோட டைரக்ஷன் ஆசையை பற்றி வந்துடலாம். சினிமா கண்டிப்பாக படம் அப்படிங்கிறது கனவாக இருக்கும் இல்லையா ப்ரோ? ஏன்னா சொன்னீங்க மியூசிக்கல் வீடியோ அதுவே ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு, ஒரு வேவ் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இப்போ கிங் ஆஃப் கொத்தா ராஜா மாதிரியான ஒரு பாட்டு, துல்கர் சல்மான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆக்டருக்கு வந்து நம்ம ஒரு ஷூட் ஒன்று பண்ணிட்டோம். அந்த இப்போ வலிகிறேன்ல திருப்பி ஒரு சினிமா ஒரு டச் அப்படிங்கிற வலிகிறேன் வந்து அது சிம்பிளா சொல்லிட்டுங்களா, அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக். அது வந்து யாருக்கு நடக்கும்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. யோசிச்சு பாருங்களேன், எஸ்கே சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் ரீச் ஆகணும்னா என்னெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே இந்த ஒர்க்குக்காக மீட் பண்ணது அவரு தான். ஸோ திங்க் மியூசிக்ல மகேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் பேசிக்கா ஒரு பயங்கரமான அண்ணன், எப்பவுமே ஒரு பயங்கர சப்போர்ட்டர். சூப்பர். ஸோ அவர் வந்து அந்த அண்ணன் வந்து எனக்கு வந்து சொன்னாரு, கேட்டிருக்காங்கப்பா என்னன்ட்டு பாருன்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போனதே வந்து அவரு தான். டேரக்டா எஸ்கே அண்ணா அவர் தான். ஒரே மீட்டிங், அதுக்கப்புறம் ஷூட், அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து உங்கள் ஒர்க்லாம் பார்த்தேன் பிரதர், சூப்பர் அப்படின்ட்டு டேரெக்டாக என்ன ஆக்சுவலாக நான் என்னன்னா ரொம்ப அன்ப்ரிப்பேர்டாக போனேன். பட் இருந்தாலும் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். பட் ஆனால் எனக்கு பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. பட பிளான்ஸ் எல்லாமே அப்படி இல்லை. நான் அவ்வளோ பெரிய ப்ரோ, அவர் வந்து என்ன ப்ரோ, நான் தான் டிவி எல்லாம் பார்த்துட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னாடி அவர் ஒரே வாட்டி எங்கேயோ வெளில பார்த்துருக்கேன் ப்ரோ. அதனால அது ஒரு எக்ஸாஸ்ட் மூமெண்ட் தான் ப்ரோ. அது டக்குன்னுலாம் அப்படியே எடுத்துக்க முடியல. அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுறாரு, அவர் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது ஒரு படப்படப்பு இருக்கும். அதனால எனக்கு பெருசாக அதை இது பண்ண முடியல. ஸோ அது நடந்ததெல்லாம் வந்து அது ஒரு மேஜிக் தான். அது அவ்வளோ பெரிய மனுஷன், அது அவரோட பெருந்தன்மை. அது எப்படி எனக்கு வந்துச்சு. நான் என் கார்டு ஒன்று போட்டிருப்பேன், அந்த ப்ரோமோ வீடியோ டைரக்ட். அதெல்லாம் வந்து அவங்க டீம் கிட்ட நான் கேட்டேன். முருகதாஸ் சார் டீம்ல வந்து ஒருத்தர் இருந்தார் அபைன்ட்டு. ஸோ அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி என் கார்டு வந்து போடலாமா? கண்டிப்பா போடுங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் இருக்காங்க. அந்த டீமே ஒரு மாதிரி சூப்பர். அந்த மதராசி படம் அந்த ப்ரோமோ ஒர்க் பண்ணது வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா வந்து எஸ்கே சார் சைட்லயும் அவங்க டீம் சைட்லயும் செம்ம சப்போர்ட். அண்ட் மதராசி டீமும் முருகதாஸ் சார் கோ டைரக்டர், அப்புறம் அதோட இபி ஒருத்தர் இருக்காரு சுந்தரராஜன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி செம்ம சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா அது வந்து அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோ. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க. உட்காந்துட்டு நின்றுட்டு அதெல்லாம் வந்து பண்ணோம்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. அது வந்து கொடுக்குறவங்களே இந்த மாதிரி போய் மீட் பண்ற சில ஆளுங்க தான். ஸோ அது வந்து அது ஒரு செம்ம மேஜிக். அது நடந்துருச்சு. அதை நான் ஓகே தான், அது அப்படியே இருக்கட்டும். அந்த பிளான் எப்படி போட்டீங்க? இப்போ வலிகிறேன் இது இருக்குல்ல, அந்த ஃப்ரேம்ல அவங்க 2 பேர் இருப்பாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கும், திருப்பி ஒன்னா வர்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரேம் ஷாட் அதுவா இருக்கட்டும். அனிப்ரோலாம் பயங்கரமா வந்து காமிச்சிருப்பீங்க. அனிப்ரோ ஆரம்பத்தில் காமிக்கும் போது அந்த லென்ஸ்ல வந்து இந்த ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற மாதிரி, அது பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அது ஒரு மாதிரி ஷேட்ல ஒரு மாதிரி காமிப்பீங்க. அவங்க 2 பேருமே பயங்கரமா காமிச்சோன்றதை விட அவங்க 2 பேருமே பயங்கரமா இருந்தாங்க. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இவரு செம்மையா இருந்தாரு. இவரு ஒரு மாதிரி இவரு ஒரு மாதிரி லூஸ் பேண்ட்லாம் போட்டு ஸ்வாகா இருந்தாரு. அவர்லாம் அனிப்ரோலாம் ஒரு மாதிரி வரும்போதே ஒரு மாதிரி ஆமா செம்மையா இருக்காரு. அவரு பயங்கரமா இருக்காரு. அந்த ஷர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி யோயோவா இருக்காரு. ஸோ அவங்க சார்லாம் வந்து அங்க வந்து டான்ஸ் கத்துட்டு அப்படியே ஆமா ஸ்பாட்ல கத்துக்கிட்டு ஆடுறதா இல்லையா ப்ரோ? ஆமா, அங்க ஒரு ஸ்டெப் அப்படிதான் ப்ரோ நடந்துச்சு. அங்க அப்படிதான் நடந்துச்சு. ஓகே ஓகே. மேபி அவங்க நிறைய பார்த்ததுனால அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம தான் வியந்து பார்ப்போம். அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. அவங்கலாம் வந்து உண்மையிலேயே சரியான வேலைக்காரங்க. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது
ஷெல் பண்ணிட்டேன். அது வந்து நான் வந்து ஓகே இதை நம்ம எடுத்து பெருசா செல் பண்ணிக்க தேவையில்ல. இது கிடைச்சது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கு. அந்த மேஜிக் அப்படியே ஷெல் பண்ணிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு அதை நான் பெருசா கருப்பு காருக்கு வந்துடலாம். ஒரு மாதிரி எங்க ப்ரோ அந்த பாட்டோட கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு சில இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒரு மாடல் வீடியோ மாதிரி இந்த மாதிரி ஷூட் பண்ணாங்களா ஐடியா இருக்கும் அப்படின்னு. கருப்பு காருக்கு எங்க போனீங்க? பயங்கரமா இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த காரை இடையில லம்போகினி செல்லம் வந்துச்சு. அது வரும்போதெல்லாம் நான் அப்படியே ஒரு மாதிரி லட்டு அப்படி அவ்வளோ அழகா ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரேமே. அது ஆக்சுவலா அது ஒரு டைப் ஆஃப் வீடியோ. மலேசியா கோலாலம்பூர்ல எடுத்தது. ஆமா, அது நான் சில வீடியோலாம் இந்த ஏசப் ராக்கி, ட்ரேக் இவங்களோட வீடியோலாம் எனக்கு கொஞ்சம் அசல் அப்பப்போ காமிப்பாரு இது மாதிரி ஒரு. பட் என்னன்னா அதுக்கான பாட்டு வந்து கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கான பாட்டு ஓகே கரெக்டா ஒரு பாட்டு வரப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது லிட்டரலா வந்து உண்மையிலேயே பட்ஜெட் இல்லை இந்த வீடியோவுக்கு. எப்படி ப்ரோ நம்ம ப்ரோ சாம்பாகினி பாத்தீங்கல்ல, நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சு. அவ்வளவுதான், காசு போச்சு. இருக்கிறதுல அதுலயே போட்டோம், காசு போச்சு. உண்மையிலே பட்ஜெட் இல்ல. கார்ஸ் எல்லாமே ரெண்டல். ஆமா, அந்த மாதிரி தான். யா அது ஸோ உண்மையிலே பட்ஜெட் இல்லை. ஸோ அதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணது. அண்ட் உண்மையிலே அது ஒரு பட்ஜெட் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுதுன்னா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அது ஒரு ஸ்டைல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். அது பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த கார்ஸோட அரேஞ்ச்மெண்ட், இந்த ட்ரிஃப்ட் அடிக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அது எல்லாமே அது ஒரு வீடியோ முடிக்கும் போது இப்போ சிக்மா பையன் பார்த்துருக்கீங்களா? சிக்மா பையனோட செகண்ட் டே அந்த ஊர்ல நடக்கிற ஷூட் வந்து ஒரு பீச் வில்லேஜ்ல நடக்க வேண்டியது. ஓகே. ஸோ அந்த ஷூட் ஆக்சுவலாக கேன்சல் ஆயிடுச்சு செகண்ட் டே. ஓகே. ஸோ சிக்மா பையனோட செகண்ட் டே கேன்சல் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெர்மிஷன் இஷ்யூவால் கேன்சல் ஆனதுல மட்டும் அந்த பாட்டோட பாதி பட்ஜெட் வீடியோ அந்த செகண்ட் டே கேன்சல் ஆனதுல வேஸ்ட் ஆச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணதால தான் அந்த ஒரு பட்ஜெட் இஷ்யூலாம் வந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலும் அதை புஷ் பண்ணி அடுத்து நாங்கள் போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அதை முடிச்சு ஸோ இப்படிலாம் நடக்கும். இந்த வீடியோ வந்து தெரியல பண்ணும் போது நாங்கள் ஒன்றும் இது ரொம்ப பெருசாலாம் யோசிச்சுக்கல. ஒரு மாதிரி ஓகே கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சோம். முடிச்சதுக்கப்புறம் நானுமே ஹாப்பி, அசலுமே கொஞ்சம் நல்லா ஹாப்பி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானும் அசலும் பையாடேக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே குட் வீடியோ அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது வந்து நான் இது வந்து. ஏன்னா நடுவில் நான் பார்த்துட்டு இருக்க வீடியோலாம் நான் வேற வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் எனக்கு வந்து சிக்கமான ஒரு பாட்டு பால் டப்பா இப்போ டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு நான் வந்து ஓகே தலைவன் என்னென்னமோ பண்ணிருக்கான், மஜாவா இருக்கே அப்படின்லாம். நிறைய பேரோட பாட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ கடைசியா வந்து விழிவிக்கிற மியூசிக் வீடியோ அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆமா, சூரியகாந்தி இதுல ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு ஷாட் ரெயின் ஃபால் எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்கலாம் ஒரு மாதிரி செமையா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ எஸ் அப்கிரேட் ஆகணும், இதை பயங்கரமா பண்ணணும், இதெல்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு கோலா இருக்கு. அசல் ப்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லண்டன்ல வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நம்ம ரெட் நூல் சேனல் தான் டிஜிட்டல் பார்ட்னர் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்து என்ன சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க. அப்போ வந்து சம்பாகினி ரிலீஸ் ஆகல, இதுல அது மாதிரி ரிலீஸ் ஆகல. 2 பாட்டு இருக்குங்க, சம்பாகினின்னு ஒன்று இருக்கு, கருப்புக்காரன்னு ஒன்று இருக்கு. எதை ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒரு இது ஒன்று போய் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது போகும் இல்லையா டீம்ல, எது போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த எல்லா முடிவுகளையுமே வந்து எடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து அசல் தான். ஓகே. ஸோ அசல் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதால நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் போகலாமா அது ஃபர்ஸ்ட் போகலாமா. அது வந்து அவர் வந்து நம்ம கிட்ட கன்சிடர் பண்றதுன்றது வந்து அவர் வந்து லைக் ஓகே அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டதாலையும் நம்மளோட ஐடியாஸை ஏற்றுக்கிட்டதாலையும் நம்ம கிட்ட பேசுறது தான். ஸோ அவர் கேட்பாரு, அது நாங்கள் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம், எது கரெக்டாக இருக்கு இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பையாடேக்கு முன்னாடி சாம்பாகினி வர வேண்டியது. அப்படியா? ஆமா, அப்படிலாம் ஒரு முடிஞ்சு. ஆமா, அப்படி ஒரு டாக்லாம் இருந்துச்சு. இது பண்ணிடுவோமா, இது எடுத்தோடனே ஒரு பேங்கரா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிச்சோம். பட் ஆனா வந்து பையாடே வந்துட்டு அது பயங்கரமா பண்ணிடுச்சு. அதுதான். ஸோ அது ஒரு டிஸ்கஷன் இருக்கும், ஒரு எப்பவுமே அது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கான எண்டு வந்து நாங்கள் பேசிக்கிறதுல கிடைக்கிறது தான். அது நான் அசல் வந்து இங்கே வந்துடுவார், என் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ வந்துடுவார், ஒரு 2 days நாங்கள் பாட்டு அப்படியே இங்கேயே சாப்பிடுவோம், இது ஏதாவது மியூசிக் வீடியோஸ்லாம் பார்ப்போம், பேசிகிட்டே இருப்போம். ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் என்னமாம்மா இது பண்ணலாமா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான். ஸோ அப்படிதான் பிளான். சில விஷயம்லாம் வந்து அவர் எடுக்கிற முடிவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து டிஸ்கஷனே தேவைப்படாது. அடுத்து இது பண்ணிடலாமா அப்படின்வாரு. அண்ட் எனக்குமே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம் இல்லை கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு. அண்ட்
மோரோவர் அவர் ரொம்ப தெளிவான ஆர்டிஸ்ட் ப்ரோ. கிரேட், சூப்பர். ஆமா. இன்னொன்னுமே வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல நான் ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஆஃப்ரோ ப்ரோ இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, இந்த காத்து மேல காத்து கீழே சாங் இருக்குல்ல, அது வந்து எனக்கு சும்மா அப்படி ஒரு ட்ராக் ஒன்று இருக்கு கேட்குறீங்களா, ஓகே ப்ரோ போடுங்க போடுறது, பாட்டை போட்டாரு, செமையா இருக்கே ப்ரோ, இது ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, பட் உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சாரு. கட் பண்ணா அது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த ஃபுல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாங்ஸ் வந்து எடுத்து நீங்க வச்சிடுறீங்க, பட் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்? டோட்டலா வந்து அந்த மியூசிக் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்டது. அதுக்கும் ஒரு மியூசிக் வீடியோ டைரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அது ஆனா உங்களுக்கு அது இருக்கும்ல, ஆல்ரெடி நம்ம டைரக்ட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிட்டோம், ஆனா ரிலீஸ் ஆக டிலே ஆகுது. நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சில வருத்தம்லாம் இருக்கும். இப்போ அடுத்த அசலுக்கு அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு இருக்கு, அவர் பயங்கரமா பண்ணி ஸ்டில் ரிலீஸ் ஆகாம அது 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 ஏன்னா அது கரெக்டாக அமையல, அதுக்கான டைம் அண்ட் எல்லாமே அது அமையாமல் அது அந்த மாதிரி ஹோல்டப் ஆகிருக்கும். ஆஃப்ரோக்கும் அந்த மாதிரி பாட்டு இருக்கும், கெல்த்திக்கும் அந்த மாதிரி பாட்டு இருக்கு. கெல்த்தி அடுத்து ஃபேன்சி ஸ்டோர்னு ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். அதுவே ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதிரி ஷெல்வ் ஆகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான் இப்போ வருது. ஸோ எனக்கு இந்த உங்கள் வாலை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. இந்த வாலா எனக்கு இந்த சார்லிக்கு வந்துடணும் ப்ரோ. சார்லி வந்து சார்லி அதுதான் வாழ்ந்தா சார்லி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சார்லி மாதிரி வாழ முடியாதவங்க அட்லீஸ்ட் டெசா மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சா அட்லீஸ்ட் அவளாவது நம்ம வெளியே கூப்பிட்டு சுத்துவா அப்படின்ற ஒரு இதுதான். சார்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்ஸ்டாலே போட்டிருந்தீங்க சுந்தரி பெண்ணு அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு. யாரு? நீங்க தான் போட்டிருந்தீங்க. ஓ, உங்களோட எனக்கு தெரிஞ்சு உங்க இன்ஸ்டா யார் இவங்கள போட்டிருந்தா? பார்வதியோ? ஆமா போட்டிருந்தீங்க, இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க. பார்வதிக்கு நான் அசிங்கமா டிஎம்லாம் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஹாய் ஹலோன்லாம் டிஎம். உங்க ஃபேன் நானு, உங்க ஃபேன் நானு, உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னை போகிறேன் அப்படின்லாம் ஊர்லேருந்து கிளம்பலாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஎம்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க அதை பார்த்தும் இருக்காங்க. ஆமாம், ரிப்ளை மட்டும் வராது. ரிப்ளை கண்டிப்பாக வர்ற டைம் ஒரு நாள் வரும் ப்ரோ. வரும்ல. இண்டஸ்ட்ரியை பிடிச்சிட்டோம்ல, மலையாள இண்டஸ்ட்ரியை பிடிச்சாச்சுல, அப்புறம் என்ன எங்கே பிடிச்சா? அதான் கிங் ஆஃப் கத்தால பிடிச்சாச்சுல, அப்புறம் என்ன? ஓ அப்படி கேட்டேன் அங்கனே. அப்படி பிடிச்சிக்கலாம் நம்ம. மற்றபடி யார் இருக்கா? ஃபகத் இருக்கிறாரு, பிடிக்குமா? ஃபகத் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஃபாஃபா வந்து எல்லாரும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் படத்தில் தான் பார்த்துட்டு இதுவாவாங்க. எனக்கு வந்து முன்னாடி இந்த மகேஷ் பிரதிகாரத்துல அந்த டைம்ல கும்பலிங்கி நைட்ஸ்ல ஒரு வில்லன் ஷேட் ஒன்று பண்ணிருப்பாரு. ஆமா, அதெல்லாம் அல்டிமேட். கும்பலிங்கி நைட்ஸ், மகேஷ் பிரதிகாரம், அதாவது திலீஷ் போத்தன் ஒரு டேரக்டர். திலீஷ் போத்தனோட டேரக்டர் தான், அந்த டேரக்டரோட படம் தான் மகேஷ் பிரதிகாரம். அதுல வந்து தொண்டி முக்தாரும் திருக்ஷாட்சியம் நினைக்கிறேன் அவரோட 2வது படம் திலீஷ் போத்தனோட. அதுக்கு அடுத்த படம் ஃபகத் ஃபாசில் கூட திருடனா நடிச்சிருப்பாரு. ஓகே. ஃபகத் வந்து அந்த படத்துல ஒரு திருடன். ஓகே. வர்றதே வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வருவாரு. ஒரு திருடன் போல அல்டிமேட்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஃபகத் வந்து தலைவன் அங்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அங்க ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா இப்ப ஒரு மாதிரி அவரை வந்து கண்ணு பேசும் காது பேசும்லாம் சொல்லி நம்மளே கஷ்டப்பட்டு வேற மாதிரி. ஆனா ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் அவரு, சூப்பர். நான் வந்து இந்த ஆவேசம் தான் வந்து இங்க இப்ப எல்லாரையும் வந்து பேச வச்சிருக்கேன். ஆமா ஆமா, ஜிவிஎம்க்கு வந்துடலாம் ப்ரோ. ஆக்சுவலா அதான் ப்ரோ, இது எல்லாமே ஒரு 2020 அந்த டைம்ல ஒரு மூட்ல வாங்கி. நீங்க பகத் பத்தி கேட்டீங்கல்ல, நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வந்துட்டு மோகன்லால் சாரோட பழைய படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. மெட்ராஸ் மெயில்னு ஒரு படம், அப்புறம் சந்தேஷம்னு ஒரு ஸ்ரீனிவாசனோட படம், அது மாதிரி மலையாளம் கிளாசிக் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா என்ன இவங்க அப்பவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு மாதிரி அவர்லாம் 3 நாள்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வேற லெவல் பெர்ஃபார்மர். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மோகன்லால்னா ஹையஸ்டா என்ன திருஷ்யம். ஆமா, அதுக்கு முன்னாடி புலிமுருகன் அந்த டைம்ல அதுக்குதான் 100 ஃபர்ஸ்ட் 100 கோடி அடிச்ச படம் அது கேரளா இண்டஸ்ட்ரியில. ஆமா, அப்போ அது கொஞ்சம் அவ்வளவுதான் இல்ல, இப்படிதானே நமக்கு இருக்கு. ஆனா அது கிடையவே கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிரிச்சு மிதுனம்னு ஒரு படம், எல்லா படமும் பார்த்தேன், அதெல்லாம் வந்து பிரிச்சு மேயறாங்க, கொளுத்தி எடுத்துருப்பாங்க. ஆமா, அதனால இதெல்லாம் அந்த டைம்ல இந்த மனுஷனுக்கு இது ஜிவிஎம் வந்து என்ன வந்து அஃப்கோர்ஸ் நான் ஒரு லவ்லாம் பண்ணல. ஏன் ப்ரோ இப்படி இருக்குவே ப்ரோ, ஜிவிஎம்னால அஃப்கோர்ஸ் லவ் தானே. ஜிவிஎம் கிட்ட வந்து என்னன்னா, நான் அவர் வந்து என்ன வந்து ஒரு எவால்யூஷனுக்குள்ள கொண்டு வந்தவரோ, கொஞ்சம் எவால்வ் பண்ணாரோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா வந்து நான் வந்து கிராமத்துல இருந்த பையன்ல, வேட்டையாடு விளையாடி ரிலீஸ் ஆகும்போது நான் 6th ஸ்டாண்டர்ட் அந்த டைம் தான். அப்போ வந்து ஒரு ஆல்ரெடி குழந்தை இருக்கவங்க தான் ஜோதிகா இல்லையா அந்த படத்துல. ஸோ கமலஹாசன் லவ் பண்ணுவாங்க. குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்தர் கூட லவ் பண்ணக்கூடாதுல்ல, அதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்து பையனுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே ஒரு
ஒரு ஒரு கிளாரிட்டி கிரியேட் பண்ணி ஓகே இட்ஸ் ஓகே. ரைட்டிங்ல அப்படி ஒரு ரைட்டிங் ஒன்று எழுதி. ஆமா அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவர் ரொம்ப எவால்வ்டுன்னு நினைக்கிறேன், அவர் சூப்பர்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல. அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோக்கே ஹீரோயின் என்ட்ரி வந்து பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு உமன் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேட்கிற என்ட்ரியா இருக்கும். என்ன இருந்தால ஸோ அது மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எழுதிட மாட்டாங்கல்ல. எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்கிற ஒரு உலகம், இது 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 ஒரு இது கிடையாது, இப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கலாம், இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய படத்துல வந்து இப்ப வர தெலுங்கு படத்துலயே நான் ஒரு 2-3 படம் எல்லாம் கடைசியா பார்த்தேன். எப்படின்னா இத்தனை வருஷம் ஒருத்தர் கூட வாழ்ந்திருப்பாங்க, பட் ஆனா வந்து இவங்க கூட இப்ப அவங்க போனோம் போது இத்தனை வருஷம் என் கை அவன் மேல பட்டதே இல்லை தெரியுமா அப்படியா அப்படின்னு கேட்டு அதுல ஒரு ஒரு குளோரிஃபைலா ஒண்ணு வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஆனா அதெல்லாம் வந்து இவரெல்லாம் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு மாதிரி உடைச்சிருவாரு. ஆமா அதனால வந்து அவர் தெரியல, அவர் வந்து ஒரு சூப்பர். அவரோட ஒரு 4-5 படம் வந்து என்ன வந்து ஒரு ஸ்கல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் ஆஃப் கோர்ஸ். அவர் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா ஒரு 3வது மனுஷன் சும்மா நின்று ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்க மாட்டான். அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அந்த இடத்துல. அசுரன் வந்து பயங்கர கமர்ஷியலான ஒரு படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு 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 அந்த அந்த பையனை போட்டு அடிப்பாங்க. அப்போ ஊர் நின்று அப்போ கூட ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு என்னப்பா சின்ன பையில போட்டு அடிக்கிறீங்க, அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுக்குள்ள தீர்த்துக்கிட்டோம், யாரும் தலையிடாதீங்க ஏன்னா வந்து கேட்பான் எப்படியா இருந்தாலும். அப்படி வராம இருக்கானா அவனுக்கு ஒரு ரீசன் வைக்கணும். அந்த ரீசன் வச்சுட்டா நீங்க கமர்ஷியலி அந்த படத்தை கரெக்டா இது பண்ணிடலாம். அண்ட் அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு, எதுக்கு இவங்க தடுக்காம இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இப்போ டிஜே வந்து ஸ்டார்டிங்ல சண்டை போடும் போது அம்மா வந்து நின்று வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அம்மா ஒரு மம்டி எடுத்துட்டு வந்து அவங்களும் வந்து ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் படம் பண்ணாலுமே சரி அதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதனால வந்து அந்த வகையில வெற்றிமாறன் சார் அந்த வகை மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான இருக்கு. ஆமா அவரு சூப்பருங்க. ஆமா அவரு வேற லெவல்ல. அவரை பத்தி சொல்லுங்க, டாரண்டினோ பத்தி சொல்லுங்க. ஜாங்கோ அன்சைன் டாரண்டினோ வந்து அவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அஃப்கோர்ஸ் திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் அந்த டைம்ல இருந்த ஒரு மைண்ட் செட்ல. டாரண்டினோ எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறைய பேரை பிடிச்சிருக்கு, அப்ப டாரண்டினோ ரொம்ப பிடிக்கும். ஜாங்கோ அன்சைன் வந்து அதிகாரத்தை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லா படத்துக்கும் ஒரு பீக் எக்ஸாம்பிள் மூவி ஜாங்கோ அன்சைன் நினைக்கிறேன். ஆமா அது வந்து See a black man on the horse அப்படின்னுவாங்க. அது என்னன்னா ஒரு கருப்பை முதல்ல ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் குதிரை மேல வருவார். அதை வந்து எல்லாருமே பிரமிப்பா பார்ப்பாங்க. அந்த சீன் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அசுரன்ல அவர் செருப்பு போட்டு நடக்கும்போது அந்த ஊர்க்காரங்க தடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து தங்கலான்ல விக்ரம் சார் அந்த குதிரையில வரும்போதும் சரி, ஸோ இது எல்லாத்தோடவும் எனக்கு ஒத்து போகும். ஏன்னா அது வந்து அது அஃப்கோர்ஸ் ஜாங்கோ ஒரு பயங்கரமான அரசியல் படம். ஸோ அது நான் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லா படத்துக்கும் ஒரு பெரிய முன்னோடி மாதிரி எனக்கு ஜாங்கோ ஃபீல் ஆகும். அதனால எனக்கு உண்மையிலேயே பிடிச்ச படம். சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ சோ மச். நிறைய பேசணும். எஸ் ஜாலியா பேச so much. தேங்க் யூ. நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மீட் பண்ணிட்டோம். ஃபைன். தேங்க் யூ ப்ரோ. நிறைய ரெட் நூல் ப்ரோ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க் யூ தினேஷ் ப்ரோ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ.